வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த 13வது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கம். இதுவரையே 12 கருத்தரங்கம் ஒரு வருஷமாக சிறப்பாக முடிஞ்சு. சகோதரி காலை சொன்ன மாதிரி குரு ஒரு வட்டம் சுற்றி வந்துட்டார் ராசி கட்டத்தை. இது அடுத்த கட்டத்தில் இருக்கிறாரு, இன்னும் தொடர்ந்து சுற்றுவார். நம்மளும் தொடர்ந்து பயணிப்போம். அனைத்து சகோதரருக்கும் எங்களது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய குருமார்கள் இது இடம் சின்னதாக இருந்தாலும் உங்கள் மனசு பெருசுமா, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பேசுகிறோன்னு நிறையா பெரிய பெரிய ஜோதிட ஜாமான்களாம் அவங்களே நம்ம இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு அவங்க கருத்துக்களை இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதுவரை காலையிலேருந்து மிக சிறப்பாக அழகாக நம்ம கருத்தரங்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது தலைமையை ஏற்று நடத்த ஐயா அவர்கள் மற்றும் கௌரவ அழைப்பாளர் தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைத்து சகோதரிகளுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? இப்போ லைவாக பிரசனம் நம்ம பார்க்கலாம். ஜாமுக்கோல் பிரசனம் ஏற்கனவே நம்ம ஜாமுக்கோல் பிரசனத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்கோம். ஜாமுக்கோல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறையா லைவாகவும் நிறையா பண்ணியிருக்கோம். இந்த ஜாமுக்கோல் பிரசனம் அப்படின்னா ஜாதகம் இருக்கவங்க இல்லாதவங்க யாருனாலும் அவங்க கேள்வி கேட்குற நேரத்தை நம்ம பிரசன முறையில் நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு என்னோடய சகோதரி சொல்லலாம், நான் தோழின்னு சொல்லலாம். ஒரு கோயில் பயணம் போனோம். அந்த இதில் ஒரு குழந்தைக்காண்டி தான் பயணம் போனோம். அந்த பிரச்சனை அப்போ அந்த சகோதரியோட பொண்ணு அவங்களே கேள்வி கேட்டாங்க. குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்த பிறகு சொத்து வாங்குமா, இந்த குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அந்த பிரச்சனத்தில் அந்த குருவாக பாதிச்சிச்சு, குருவை கவிச்சிச்சு. அப்போது அவங்க ஆசையாக கேட்குறப்ப நம்ம மறுத்து சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு இது இங்கே காரகிரகம் குருவவே கவிக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம குருவை கவிக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் அதை கவனித்து சொல்லணும். அப்படிங்கிறதும் அந்த பிரச்சனை மூலயமா நம்மளுக்கு அழகாக வழி காட்டும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான். அதே போல் நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு திருமணம் கூட போன வாரம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. 29ஆம் தேதி திருமணம். அந்த திருமணம் வர்ற 29ஆம் தேதி முந்தா நாள் கேள்வி கேட்டிருக்காங்க, திருமணம் நின்றுச்சு, காரணம் என்ன அப்படின்னு. அந்த பிரசனத்தில் பார்த்தீங்கன்னா உதயம் ரிஷப உதயம், உதயாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சம். அவரே 6 ஆருடம் மீன ஆருடம். அந்த ஆருடத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். இங்கே நம்ம திருமணம் அப்படின்னா ஆணை உதயமாகவும் பெண்ணை ஆருணமாகவும் எடுக்கணும். அப்போ திருமணத்தை பற்றி கேள்வி கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் பக்கம் திருமணத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, இதுவரை செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த திருமணம் ஏன் நின்றுச்சு அப்படிங்கிறது நம்மள்ட்ட இன்னொரு நண்பர் மூலயமா கேள்வி வந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனத்தில் நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா இங்கே உதயம் சார்ந்த பக்கமும் பிரச்சனை காமிக்குது, ஆருடம் சார்ந்த பக்கமும் பிரச்சனை காமிக்குது. இங்கே கவிப்பு யாரை கவிக்கிறாரு அப்படின்னா உதயத்துக்கு 9 10 கூடிய சனி பகவானை கவிப்பு கவிக்குது. இங்கே ஆருடத்துக்கு யார் 11 12 கூடிய வரும். மொத்தத்தில் சனி பகவானை கவிப்பு கவிக்கிறாரு. அது எத்தனாம் இடத்துல? 4ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல கவிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ பெரியவங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க. சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி பெரியவங்க மூலம் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் 1000 காரகத்துவம் இருக்குது. நம்ம இதுதான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மற்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனித்து நம்மளும் இந்த விதி பொருந்தும், ஒரு விதி பொருந்தும், ஒரு இது பொருந்தாது. இருந்தாலும் நம்ம நிறையா ஆலோசனை பண்ணி தான் அதை நான் திரும்ப இந்த பிரசனத்தை பற்றி கேட்டிருக்காங்க, நான் எப்படி இவங்களுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு தொடர்ந்து 2-3 நாள் அந்த பிரசனத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க இல்லை அப்படி இல்லைங்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், உதயத்துக்கு 5ஆம் இடத்துல கவிப்பு, 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அந்த 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துல, இங்கே உதயாதிபதியாகியே நீச்சம். அப்போ உதயாதிபதி பையன் சரியில்லை, பையன் வீட்டில் திருமணத்தை நிப்பாட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்து இங்கே ஆருடம் பார்த்தா ஆருடத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அப்படிங்கிறப்ப அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அங்கே பொண்ணு சைடுமே நம்மளுக்கு பிரச்சனை காமிக்குது. அப்படிங்கிறப்ப நான் திரும்ப அதை கேட்டதில் அங்கேயும் இதுதான் ரிசல்ட். இன்னும் ஆனால் உறுதியான அவங்க பதில் சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு கணிப்பில் எடுத்தோம், கண்டிப்பாக இது இப்போ அதாவது அங்கே கடைசியில் என்ன சொல்லுவாங்க, சுக்கிரன்னா பெண் சம்மந்தப்பட்டதில் தான் இது பிரச்சனை அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம். பெண்ணுனா நம்ம என்ன நினச்சோம், 5ஆம் இடம் காதல். அப்போ 5ஆம் இடம் ஏதாவது காதல் ஏதாச்சும் ஏற்பட்டு இந்த திருமணம் நின்றுக்கோ அப்படின்னு நம்ம நினச்சோம்.
ஆனால் சுக்கிரன்னா அத்தைங்கிற கிரகமும் சுக்கிரன். சுக்கிரன்னா பெண்கள். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறப்போ இந்த பெண்கள் வந்து ஏதாச்சும் போய் இந்த வரதட்சணை இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி இதில் வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் இது சொன்னாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து ரெண்டு வீட்டிலும் சேர்ந்து நிப்பாட்டிருக்கு. ரெண்டு சைடுமே அங்கே தப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த பிரசனத்தில். இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பதில் சொன்னோம். இந்த கல்யாணம் ஆனால் நின்றுச்சு இப்போ. அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பிரச்சனத்து மூலயமா அந்த கேள்வி எடுத்து நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் ரெண்டு வீட்டு சைடுமே தான் இங்கே பிரச்சனை. ரெண்டு வீட்டு சைடுமே நிப்பாட்டியிருக்காங்க. ஏதோ நகை எச்சா கேட்க போய் இல்லை அவங்க நான் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தையில் இதாகி நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போ வந்து நம்ம பிரச்சனத்தை பற்றி, அதாவது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவங்களுக்கு உங்கள் இரத்த உறவு சார்ந்தவங்களுக்கு பிரச்சனை கேட்கலாம். எங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கு நீங்கள் பிரச்சனை கேட்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை கேட்குறவங்க லைவாக ஓடிக்கிறதுக்கு நீங்கள் லைவ்லேயும் கேட்கலாம். உங்களுக்கு இங்கே உங்களுக்கு யாரும் பிரச்சனை தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்கலாம். கேட்கணுங்கிறதுக்காண்டி ஏதாவது யோசனை பண்ணி கேட்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வேணும்னா நீங்கள் அது நியாயமாக இருக்கணும். சரி, பிரச்சனை கேட்கலாங்கிறாங்க, நம்ம கேட்டு தான் பார்க்கலாங்கிற மாதிரிலாம் கேட்டால் அது நடக்காது. பையனுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அதாவது இவங்க கேட்ட நேரத்துக்கு, அதாவது 5:40 அப்படிங்கிறப்ப உதயம் ஆருடம் தனுசு, உதயம் ஆருடம் தனுசு வருது. பையனை பற்றி கேள்வி. இங்கே 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. அதே போல் உதயாதிபதி ஆருடாதிபதினு சொல்லக்கூடிய குரு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போது இங்கே மங்களக்காரகன் எந்த விதத்திலும் கெடலை. செவ்வாய் நல்லா இருக்கிறார் 11. அதே போல் சுக்கிரன், காரக கிரக சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கவிப்பு. இவங்க என்ன கேட்டாங்க? திருமணத்தை பற்றி கேட்டாங்க. 7ஆம் இடங்கிறது தான் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த வருடம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே உதயத்தை நோக்கி யார் வர்றா? உதயம் வந்து தனுஷ் உதயம். உதயத்தை நோக்கி பாம்பு வர்றாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தாமதமாகும். இப்போ இந்த வருடம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. சரிங்களா? ஏன்னா இங்கே சுக்கிரனும் போய் 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கவிப்பு. கவிப்பு யாரை கவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனை கவிக்குது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த வருடம் வாய்ப்பு குறைவு, கொஞ்சம் தாமதமாகும். பாம்பு வரப்போ கொஞ்சம் தாமதமாகும். இப்போ இவங்க கேள்வி என்னவோ நம்ம இந்த பிரச்சனத்தில் அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். நம்ம இவங்க கேள்வி இப்படி கேட்டாங்க, உதயத்தை நோக்கி பாம்பு, வேறு மதத்துக்காரங்க பொண்ணு கூட ஏதாச்சும் பழக்கம் இருக்குதா, 6ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறப்போ சுக்கிரனை கவிப்பு கவிக்குது, ஏதாவது பெண் கூட பழக்கம் இருக்குதா, இந்த மாதிரிலாம் நம்ம பதில் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அவங்களா திருப்பி அந்த கேள்வி எதுவும் கேட்டாங்க வேணால் நம்ம அதுக்குள்ளே புகுந்து பார்க்கலாம். அவங்க கேள்வி இந்த வருஷம் திருமணம் நடக்குமானா இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, பாம்புனா கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த பையன் நல்ல பையன். உதயாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. உதயம் நல்லா இருக்குது, உதயம் வருடம் நல்லா இருக்குது. அதனால் திருமணம் நடக்கும். இப்போ இல்லை, இவங்க கேள்வி கேட்டது இந்த வருடம் நடக்குமா அப்படின்னு தான் கேள்வி. அப்போ இந்த வருடம் இல்லை, கொஞ்சம் காலம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க ஜாதகத்தையும் பாருங்கள். இது வந்து ஒரு 6 மாதம் தான் வேல்யூ. அதுக்கு மேலே அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு ஒரு பிரச்சனை பார்க்கணும், இல்லாட்டி உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து யாரோ கேள்வி இருக்குதா? உங்களோட தொழில் என்ன கேள்விங்க? இல்லை, தொழில் வைக்கலாமா, ஜாதகம் பார்க்கலாமா, நீங்கள் தொழில் முறையாக அதை செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. ஓகே. இப்போ தற்போது ஆனால் நீங்கள் வேலைக்கு போகலை? இப்போ போகலை. ஓகே. தொழிலாக பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டது பார்த்தீங்கன்னா உதயம் மாறுடம்.
ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு இவங்க தகுதியான ஆளா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன ஜோதிடம் சார்ந்த கேள்வி, ஜோதிடம் சார்ந்த தொழில் நான் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா, இவங்களுக்கு அது படிச்சிருக்காங்களா, அவங்க அவங்க ஜெயிப்பாங்களான்னா அப்போ உதயாதிபதி பலமாக இருக்கிறாரா. அப்போ இங்கே உதயம் ஆருடம் தனுசு தான் வருது. அந்த உதயாதிபதி ஆருடாதிபதி சொல்லக்கூடிய குரு 9ஆம் இடத்துல. அப்போ 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு 6, 8 பண்ணல மறையலை, குரு நீச்சமாகலை, குருவை கவிக்கலை. அப்போ நீங்கள் இதுக்கு தகுதியான ஆள். சரி, அந்த திறமையெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் தொழிலாக செய்யலாமான்னு கேட்டீங்க. தொழிலுங்கிறது 10ஆம் இடம். அப்போ இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் 8 அப்படின்னா 8னால என்ன நம்ம சொல்லுவோம், மறைமுகம். 8 அப்படின்னா அதாவது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அதாவது ஒரு ஆஃபீஸ் பிடிச்சி போட்டு நீங்கள் உட்காந்து பார்க்க முடியாது. மறைமுகம் அப்படின்னா போய் ஒளிஞ்சிருன்னு சொல்கிறது இல்லை. இப்போ ஆன்லைனில் பார்க்குறது ஒரு மறைமுகம் தானே, நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம். அது வீடியோ காலை கூட பார்த்துக்கலாம், இருந்தாலும் நமக்கு நேர் எதுக்கு உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே புதன் தான் 10 அப்படிங்கிற புதனோட காரத்துவங்கிறது நம்ம மீடியா, புதனோட காரத்துவம் வாட்ஸ்அப்பு, செல்லு எல்லாமே தான், தகவல் தொடர்பு எல்லாம். அப்போ நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் இப்போதைக்கு ஆன்லைனில் பண்ணலாம். அதனால் இதை பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போட்டு உட்காந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. சூப்பர், நன்றி. இந்த மாதிரி இப்படி அதாவது அந்த பிரச்சனை கேட்குறப்ப அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த தகுதி இருந்தால் கண்டிப்பாக அந்த அந்த தகுதி நம்ம எதை வச்சு சொல்கிறது, அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையான்னு நம்ம அதை பார்க்க முடியாது. அவங்க கேள்வி கேட்டனதுக்கு அந்த உதயாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ இங்கே உதயாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரு, கண்டிப்பாக அவங்க அந்த தொழில் செய்வாங்க. என்னன்னா 10 கூடையவர் போய் 8ஆம் இடத்துல, 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப மறைவு ஸ்தானம். இப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போட்டு உட்காந்து உங்களால் செய்ய முடியாது. ஒரு கால் மூலியமாக, ஒரு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது புதன். அதனால் நீங்கள் அது மூலயமா எல்லாமே தகவல் தொடர்பு இதெல்லாமே செல் எல்லாமே புதன் தானே, அப்போ அது மூலயமா நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பிரச்சனை அவங்களுக்கு சூப்பர். அதாவது இந்த பிரச்சனை இவங்க கேள்வி கேட்குற நேரத்துக்கு அந்த கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒன்றுமில்ல, இன்னொரு பிரச்சனை நான் சொல்லியே ஆகணும். நம்ம ஃப்ரெண்டு தான், ஜோதிட நண்பர் தான். அவர் அன்றைக்கி நேரில் நான் அவங்கள சும்மா பார்க்கலான்னு வரேன் மேடம்னு வந்தார். என்ன கேட்டார், இந்த திருப்பூரை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கம்பெனி சார்ந்த தொழில். இங்கேருந்து இந்த நம்ம பீஸ் தச்சு, அதை பனியன்லாம் தச்சு அதை பெட்டி போட்டு வெளிநாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. அந்த வெளிநாட்டில் போய் அங்கே அந்த பீஸ் மிஸ்டேக்கு, அந்த பனியன் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை அங்கே கூட்ஸ் மூலயமா அனுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோ லாங்கு போயிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன ஒரு முடிவெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் ஒரு டீமை அனுப்புங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு தகுதியான ஆளை அனுப்புங்க, அங்கே வச்சு அவங்கள ரீசெக் பண்ண சொல்லி எங்களுக்கு அதை நீங்கள் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம், இல்லைன்னா இதை நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி இதை நம்ம நண்பர் என்ன கேட்க வந்தார், இதில் அவர் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் என்கிட்ட கேள்வி கேட்க வந்தது, நான் அங்கே போகலாமா, என்னை செலக்ட் இதுக்கு சொல்கிறாங்க. அவரும் அந்த கம்பெனி வச்சுருக்கிற அந்த பையர் அவரோட நண்பர். அப்போ இந்த வேலையை நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் போகட்டேன், எந்த ஒரு இதுவுமே அவர் பிரச்சனை கேட்காம செய்ய மாட்டார். அப்போ நம்ம அந்த மற்றதை நம்புகிறாரோ இல்லையா, கண்டிப்பாக அந்த பிரசனம் அந்த ஜாதகம், ஏன்னா அவர் அஸ்ட்ராலஜர் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு நம்ம பிரசனம் போகிறோம். அந்த பிரசனத்தில் இதே தனுசு உதயம்தான். தனுசு உதயம், உதயாதிபதி குரு போய் 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம்ங்கிறது நம்ம வெளியூடு வெளிநாடு இதெல்லாமே சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் உச்சத்தில் இருக்கிறாரு. தனுசுக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப வெளிநாட்டை பற்றி கேள்வி சிந்தனை இதெல்லாமே இருக்குது. அப்போது இங்கே நம்ம என்ன சொன்னோன்னா, இங்கே உதயத்தை நோக்கியும் சந்திரன் 8 கூடையவரே வராரு. அப்போ 8 கூடையவர் அப்படிங்கிறப்ப விரைவாக அந்த அதாவது அது ஒரு விரைவாக அந்த முடிவை எடுத்தாகணும். அப்போ இவரை நம்ம போகலான்னு சொல்லாமல் வேண்டான்னு சொல்லாமல் பிரச்சனை என்ன சொல்லுது அப்படின்னா, உதயாதிபதி குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாரு, ஆனால் உச்சபலத்தில் இருக்கிறாரு. உதயத்தை நோக்கி 8 கூடையவரே வர்றாரு. அப்படிங்கிறப்ப இந்த சந்திரன் ஏதாச்சும் ஒரு தனுசில் இருந்திருந்தால் ஒரு பரிவர்த்தனை ஆகிருக்கும். குரு வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் குருவும் ஒரு பரிவர்த்தனை யோகமாக இருக்கும்.
ஆனால் இது பரிவர்த்தனையும் கூட இல்லை. மகரத்தில் தான் சந்திரன் இருந்து உதயத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு டிகிரி வேரியா. அப்போது நம்ம இங்கே வந்து கவிப்பு இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது கவிப்பு. அப்போ உதயத்தை நோக்கி வர கிரகத்தை வச்சு, ஆரோடத்தை நோக்கி வர கிரகத்தை வச்சு அவங்க கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். அந்த கேள்விக்கு தகுதியானவங்களாங்கிறத எடுக்கலாம். ஆனால் கவிப்பு எந்த பாவத்தில் இருக்குது, யாரை சுட்டி காட்டுது, எந்த கிரகத்தை கவிக்குது, இதை வச்சு தான் அவங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அப்போது அந்த கவிப்பு 6ஆம் இடத்துல போய் இருந்து கவிப்பு கவிக்கிறதே சுக்கிரனை கவிக்குது. அப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ ஏதாவது உங்கள் வீட்டில் மனைவிக்கு எதுவும் உடல் தொந்தரவு ஏதாச்சும், இது வந்து இந்த பிரச்சனத்துக்கு இது அப்பாற்பட்ட விஷயந்தான். இருந்தாலும் வீட்டில் மனைவி ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களான்னு கேட்டோம். இந்த 15 நாளாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, உடம்பு முடியல, போய்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே நம்ம சொன்னது இல்லை, இந்த விஷயத்தில் நீங்கள் போகிறது கொஞ்சம் வேண்டாம். அவங்க மனைவி அங்கே சுக்கிரனை கவிக்கிறனால அவங்களுக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டோம். அது நம்ம சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படின்னா, அதாவது எப்படி இருக்கிறாங்கன்னா 15 நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரி போய்கிட்டு நேற்று கூட ஆஸ்பத்திரியில் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. அப்போது இங்கே அவங்களால சமாளிக்க முடியாது, அவங்க பொண்ணுக்கும் அங்கே உடம்பு சரியில்லை. அப்போ அவங்களால அங்கே இதை சமாளிக்க முடியாது, அதனால் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு அந்த இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் ஒரு ஆம்புலன்ஸ், அதாவது நம்ம பிரசனங்கிறதே நிமித்தம் சகுனம் தான் மெயின். அப்போ முந்தி காலத்தில் வந்து ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாங்கன்னா நம்ம எதிர்கால இருக்க எதிர் திசையில் வர்ற ஒரு நிமித்தம் சகுனத்தை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறோம், இன்றைக்கி அது நடக்குது தான். அப்போ அந்த நேரம் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒன்றுக்கு 2 ஆம்புலன்ஸு இதை பற்றி நம்ம பேசுகிறப்போ. அப்போ இங்கே எனக்கு உதயாதிபதி 8ஆம் இடத்துல என்னதான் உச்சமாக இருந்தாலும் 8ஆம் இடமா இருக்குது. உதயத்தை நோக்கி 8 குடைவரை வராரு. கவிப்பு 6ஆம் இடத்துல இருக்குது. கவிப்பு கவிக்கிறது சுக்கிரனை கவிக்குது. நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆம்புலன்ஸு 2 டைம், அதை நான் அவர்கிட்ட சொல்லலை, முடிச்சு போகிறப்ப தான் நான் சொன்னேன். அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஆம்புலன்ஸ் 2 டைம் வந்துட்டு போச்சு. மெயின் ரோடுன்னு இருந்தால் 4 வண்டி வரத்தான் செய்யும், ஆனால் அந்த நேரத்துக்கு வரணும்ல. அப்போது ஏன் வேறு சவுண்டு ஏதாச்சும் ஒரு கட்டி மேலே சவுண்டு ஏதாச்சும் ஒரு சவுண்டு வரலாம் இல்லையா, ஒரு பாட்டு சவுண்டு இப்படி ஏதாச்சும் வேறு வரலாம். கரெக்டாக அது ஆம்புலன்ஸ் சவுண்டு வருது. அப்படிங்கிறப்ப இல்லை வேண்டாம் சார், நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அவங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனையானு இதை மட்டும் கேட்டு நம்ம நிப்பாட்டிட்டோம். சரி ஓகே, அதை முடிச்சிட்டாரு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரச்சனை வந்து பொண்ணுக்கு கேட்குறாரு. அதாவது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, 10th படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமே ஸ்கூலுக்கு போகலை, எக்ஸாம் கூட எழுத முடியல, ஒரு ஞாபகம் மறதி இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நானும் நிறையா ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் எங்களுக்கு சரியான நிவர்த்தி கிடைக்கல. இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதகத்தையும் சும்மா நம்ம இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து ராகு புத்தி. இப்போ கரெக்டாக செவ்வாய் புத்தி முடிகிற ஸ்டேஜில் என்ன ஒரு இந்த வாரத்திலே முடிஞ்சால் அடுத்து ராகு புத்தி. அதாவது இந்த பிரசன்னத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, பிரசன்னத்துக்கும் நிமித்தத்துக்கும் சகுனத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ அந்த ராகு புத்தி நடக்க போகுது. அப்போ அதை பற்றி தான் அந்த ராகு எங்கே இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல, அந்த தனுசு வீட்டிலே தான் இருக்கிறாரு ராகு, பாக்கியஸ்தானத்தில். பொதுவாகவே ஒரு கிரகம் வந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறப்ப அவங்க நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, தன்னால் முடிஞ்ச கெடுபலனை கூட செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சரி கொஞ்சம் ஒரு அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து ராகு புத்தி வருது சார், நீங்கள் வந்து இந்த பொண்ணை பள்ளிவாசலில் போய் நீங்கள் மந்திரிங்க, பள்ளிவாசலுக்கு கூட்டு போங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பரிகாரம் தான். பரிகாரம்னா ஒரு வழிபாடு. நம்ம இன்னும் நாங்கள் இந்துக்கள், நாங்கள் இந்து கோயிலுக்கு மட்டும்தான் போவோம் அப்படிங்கிறது இல்லை. பள்ளிவாசலில் எல்லா குழந்தைகளுமே, என் பையன்லாம் நான் பள்ளிவாசலில் போய் தான் மந்திரிப்பேன். அப்போ அவங்களுக்கு எங்கே அது ரீதியாக நம்ம போகிறப்போ கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி ஆகும். அப்போ பள்ளிவாசலில் கூட்டு போய் நீங்கள் போய் மந்திரிச்சு கயிறு கட்டுங்க. பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வாரம் அவங்க வந்து அந்த 6 மணிக்கு வாங்க சொல்லிட்டு வர்றப்ப அவங்க ஓதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மந்திரிங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக அந்த நேரம் இது சாட்சாத்து உண்மை. நான் இந்த ஜோதிடம் படித்த இது மேலே எனக்கு உண்மையிலே உடம்பு சிலுத்துச்சு. அந்த நேரம் பள்ளிவாசல் வாங்க அடிக்குது. அதுக்கு அவரோட ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2 ஆம்புலன்ஸ் போச்சு. அந்த பள்ளிவாசலில் போய் மந்திரிங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லா கோயில் இங்கே இல்லை, அது எங்கேயோ உள்ளே இருக்குது. அந்த சவுண்டு இங்கே கேட்குது. சார் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இதை மட்டும் நான் சொன்னேன். ஏன்னா கெட்டதை வந்து நம்ம ஆம்புலன்ஸ் போகுது இப்போ நோட் பண்ணுங்கன்னு சொன்னால் பயந்துக்குவாங்க. இப்போ இது ஒரு நல்ல சகுனம். நாம் ராகை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பள்ளிவாசலில் போய் நீங்கள் மந்திரிங்கன்னு சொல்கிறோம். ராகுனா நம்ம துர்க்கையே சொல்லலாம்.
கொஞ்சம் தண்ணி எடுப்பா. ராகுனா நம்ம துர்க்கையும் சொல்லலாம். துர்க்கை கோயிலுக்கு போங்க, தீபம் போடுங்கன்னு. ஏன் நம்மளுக்கு அந்த பள்ளிவாசலில் போய் மந்திரிக்க சொன்னோம்? ம் அப்போ அந்த நேரம் பார்த்து கோயில் மணி அடிக்கலை, பள்ளிவாசலோட வாங்கு சவுண்டு வருது. அப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு, சார் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு நான் சொல்கிறப்ப தான் அந்த பள்ளிவாசல் அந்த வாங்கு சொல்கிற சவுண்டு கேட்டுச்சு. அப்போது நம்ம ஜாதகத்துக்கும் பிரசனத்துக்கும் நிமித்தத்துக்கும் சகுனத்துக்கும் முக்கால்வாசி சம்மந்தம் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, சங்கிலியாட்டம் தொடர்பு இருக்கும். அப்போ அவங்க தசாபுத்திகள் அங்கே அந்த பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் இவங்க பிரசனத்துலேயே அது வேலை செய்யும். அப்படிங்கிறப்ப இதெல்லாமே அப்போ தான், அதுக்கு பிறகு தான் நான் முடிச்சு போகிறப்ப உங்கள் பொண்ணுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் சொன்னப்போ இந்த பள்ளிவாசல் சவுண்டு உங்களுக்கு வந்துச்சா? இதே நீங்கள் அந்த பிரசனம் கேட்குறப்ப ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டுச்சு சார் அப்படியே மேடம் நான் கவனிக்கலன்னாங்க. இதை நான் கவனித்தேன், அதை சொன்னால் நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு நான் சொல்லலை. இதை நம்ம பொதுமக்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல முடியாது. அவரும் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதுனால இதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அதுக்கு பிறகு உங்கள் கூட ஒரு மணி நேரம் நான் பேசுனதில் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சி. மேடம் கண்டிப்பாக நான் இந்த ஆங்கிளில் பார்க்கல. அவர் எந்த கோயிலுக்கு சொன்னாலும் கூட்டு போயிடுவார் பிள்ளைகளும் சரி, ஒய்ஃபும் சரி. அவங்க கொஞ்சம் இப்போ பிரச்சனையில், உடம்பு முடியாத பிரச்சனையில் இருக்கிறாங்க, அதனால் டக்குன்னு கூட்டு போயிடுவார். எனக்கு இங்கே வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி ஐடியா, இதை திருப்பூர் தான் இந்த ஐடியா கிடச்சிச்சு, அதனால் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி இந்த பிரசனமும் ஜாதகமும் ஒன்று கொண்டு சம்மந்தப்பட்டது தான். வேறு யாருக்கு கேள்வி இருக்குதா நம்ம பிரசனத்தில்? சரி, பையனுக்கு என்ன கேள்வி கேளுங்க. இல்லை, கேள்வி தெளிவாக கேளுங்க. கேள்வி தெளிவாக வேணும். இப்போ ஏதாச்சும் அவனுக்கு வேலை அமையணுமா, இல்லை தொழில் அமையணுமா, திருமணம் அமையணுமா, இல்லை உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருக்கா, அதில் அவர் மீண்டு வரணுமா? ஓகே. ம் தெளிவாக வரணும்னு கேட்கல, வருவாரா? அதில் அவங்க கேள்வியே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. வரணும், அதுமே தான் நம்ம கேபி வளராஜன் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வியை அவங்கள்ட்டையே பதில் வரும். இது நல்லா வருவானான்னு பாருங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, வரணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத இதான் நம்ம பிரசனமும் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதுவரை நம்ம இப்போ லைவில் 3 பிரசனம் போட்டிருக்கோம். உதயம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் மாறும். அது 1 மணி நேரம் வரை யார் கேள்வி கேட்டாலும் அந்த உதயங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த ஆருடம் கவிப்புங்கிறது அப்படி இல்லை, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது. அப்போ அதனால தான் நம்ம இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக அவங்களுக்கு நம்ம பாயிண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே கவிப்பு ஆருடம் மாறுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ உடல்நிலை மனநிலை தான் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. உதயத்துக்கு 4ஆம் இடம் ஆருடம். அப்போ இங்கே 4ஆம் இடம் தான் நம்ம என்னத்தை சொல்லுவோம்? மனது. 4ஆம் இடம் தான் உடல் சுகம், சுகஸ்தானம், உடல் மனம் எல்லாமே சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல ஆருடம். கேள்வி சரி. இப்போ நீங்கள் கேள்வி மாற்றி கேட்குறீங்களா அப்படின்னாலும் நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்று எப்போ இவனுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு நீங்கள் இப்போ கல்யாண ஸ்டேஜில் இருக்காப்லையா? அப்போ கல்யாணத்தை பற்றி மனசில் நினச்சிட்டு இப்படி கேள்வி கேட்டோமே, இந்த மாதிரிலாம் நீங்கள் மனசில் நினச்சாலும் உங்கள் கேள்வி இங்கே சரியாக தப்பாக நம்ம சொல்ல முடியும். அப்போ இங்கே உதயாடம் 4ஆம் இடம் வருது அப்படிங்கிறப்ப 4ஆம் இடங்கிறது நம்ம மனது. கேள்வி சரி, ஆனால் அந்த 4ஆம் இடத்துல கவிப்பு. அப்போ 4ஆம் இடத்துல கவிப்பு 22 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்து யாரை கவிப்பு தொடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை தொடுறாரு. இங்கே சந்திரன்னா யார்? நம்ம கிரகக்காரகத்துவே யாரை சொல்லுவோம்? இல்லை, சந்திரன் கிரகக்காரத்துவே தாய், உறவுகளில் தாய் சொல்லுவோம். 4ஆம் இடம் தாய் வீடு சொல்லுவோம். ஆனால் சந்திரனுக்கு நம்ம என்ன குணநலங்கள் இருக்கும்? சந்திரனுக்கு புதுசாக இப்போ செவ்வாய்னா அதிகாரமானவங்க, கோபக்காரவங்க, மனம். அப்போ சந்திரன்னா மனதுக்காரர்கள். அப்போ இங்கே சந்திரனை கவிக்குது.
அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தாமதமாகும். இப்போ உங்களுக்கு அந்த பையனுக்கு கொஞ்சம் இந்த உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இங்கே சந்திரனவே கவிப்பு கவிக்குது, அவர் 8 கூடையவராகி கவிப்பு கவிக்குது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிவர்த்தி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறப்ப நிவர்த்தி ஸ்தானாதிபதி புதன் வந்து இங்கே எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ இதே என்ன 1 டிகிரியில் இருக்கிறாரு கடகத்தில், இன்னும் 1 டிகிரி அவர் அங்கேருந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஸ்தானம் நிவர்த்தி ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இப்போ நிவர்த்தி உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை எப்படி நீங்கள் ஒரு 6 மாத காலங்கள் ஆகும். ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. டென்ஷன் ஆகும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏதாவது கோயில் வழிபாடு, பாம்பு இங்கே இது இங்கேயுமே உதயத்தை நோக்கி பாம்பு தான் வராது. அப்படிங்கிறப்ப இங்கே உதயத்தை கடந்தது சூரியன். அப்போ நீங்கள் பாம்புனா நம்ம என்ன ராகுக்கேது, பாம்புனா நம்ம இந்த அல்லா கோயில் தர்கா இதெல்லாமே பாம்பு தான் காரகத்துவம். துர்க்கை அம்மன் இதெல்லாமே. அவருக்கு எதுவும் ராகு புத்தி ராகு திசை எதுவும் நடக்குதா? இல்லை புத்தி தெரியல. சரி, பரவாயில்ல. அப்போ நீங்கள் அங்கே போய் ஏதாச்சும் இந்த தர்காவில் போயெல்லாம் மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க இல்லையா, அதை செய்யுங்க. அப்போ கண்டிப்பாக அது கொஞ்சம் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, வேறு யாருக்கு பிரச்சனை இருக்குதா? மேடம் ராஜலட்சுமி மேடம் கூட ஒரு பிரச்சனை கேட்டாங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனைலாம் யார்கிட்ட கேட்க மாட்டேக்கா, இருந்தாலும் ஏதோ நான் கேட்குறேன் நீ சொல்லு அப்படின்னு. அதாவது அவங்க சும்மா கேட்கல, மனசில் உண்மையான கேள்வியோடு கேட்டாங்க. கோயில் கட்டுறதுக்கு எனக்கு அமைப்பு இருக்கா, ஒரு கோயில் இடத்த வாங்குறதுக்கு எனக்கு அமைப்பு இருக்கா? ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா குருசாமி 16 வருஷமா 14 வருஷம் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு தொடர்ந்து மாலை போட்டு நிறையா பேர்த்த அழைச்சிட்டு போகிறாங்க. நிறையா அங்கே போய் அவங்க ஒரு பொறுப்பாக இருந்து செயல்படுறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஆசை, அதை நான் செய்வேனா? பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த இந்த கோயிலுக்காண்டி வாங்கி நான் அதை செய்ய முடியுமா? அங்கே மன்றம் வச்சு என்னால் நடத்த முடியுமா? வரவங்களுக்கு அந்த கட்டி அந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா? சூப்பராக செய்வேன். அங்கே உதயத்துக்கு 9ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறாரு, உதயாதிபதியே 9ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாரு. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி இதில் பாசிட்டிவான நம்ம பாசிட்டிவ்னு சொல்லணும். இப்போ மேடம் வந்து பையனை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது பையனை பற்றி நம்ம நெகட்டிவாக சொன்னால் அவங்க எதுவும் சங்கடப்படுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம மாற்றி சொல்லக்கூடாது. இந்த பிரசனத்தில் மட்டும் என்ன உள்ளது வருதோ அதை நம்ம உள்ளதாக சொல்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்கள் லைவாக இப்போ பிரச்சனமும் போய்கிட்டு இருக்குது, லைவாக தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து 9994031853. இந்த நம்பருக்கு இந்த திருப்பூர் சௌதரி சேனல்லையே நீங்கள் பாருங்கள். இதுவரை நம்ம கரூர் அஸ்ட்ரோ சேனல்லே நிறையா பேசியிருக்கோம். நம்ம கருத்தரங்கம் இதுவரை அதில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாதம் தான் மாற்றமாக நம்ம திருப்பூர் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக அகத்தியர் ஜோதி வித்யாலயா நிறுவனர் ரவீஷ் ஜெயக்குமார் சார் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் மேடம் சொல்லி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த சேனல்லையும் பாருங்கள். உங்கள் இந்த பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் காலையிலேருந்து மிக பொறுமையாக அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம பாலசுப்ரமணி சார் தம்பிக்கு மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.